ஓகே. ஸோ நான் இப்போ நான் என்னோட ஸ்க்ரீன் வந்து ஷேர் பண்றேன். ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஆகுது ப்ரோ. Yes, sir. ஓகே. எஸ் ப்ரோ. இப்போ நான் வச்சிருக்க ஸ்க்ரீன் வியூ ஆகுதா உங்களுக்கு? தெரியும். ஓகே ப்ரோ. ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க. நேத்து நம்ம எல்லா ப்ராசஸும் பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட் சைடுல வந்துரலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ ஃப்ளட்டர் மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்ல யூசிங்ல ஃப்ளட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது. ஸோ ஃப்ளட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஓகேவா? ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ல இப்போ பியூர் மொபைல் ஆப்னா நம்ம என்னென்ன இது படிக்கிறோம். ஸோ இதே வெப் வித் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னா நம்ம என்னென்ன வந்து கத்துக்க போறோம் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரோட் மேப் மாதிரி. ஸோ மொபைல் வந்து நேற்று நான் சொன்னது மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே ஆகுது. ஒன்று பியூர் மொபைல் அப்ளிகேஷனாகவும் டிஸ்பிளே ஆகுது, இல்லாட்டி வெப் வித் மொபைல் அப்ளிகேஷனாகவும் நமக்கு டிஸ்பிளே ஆகுது, ஓகேவா? ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரோடு மேப் இந்த ஃபிளட்டர்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த ஃபிளட்டர் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட யூஐ டிசைன். ஸோ யூஐ டிசைன்னா எப்படின்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா நம்ம சொல்றோம். ஸோ ஃபிளட்டர் இஸ் ஒன் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது என்னன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க டாட். டாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம ஒரு பேக் எண்டை வந்து எப்படி எழுதுறோம், ஸோ என்ன பண்றோம் அப்படிங்கிறத நம்ம டாட் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றோம். ஸோ ஃபயர் பேஸ். ஸோ ஃபயர் பேஸ்னா என்னன்னா இது வந்து ஒரு டேட்டா பேஸ். ஸோ டேட்டா பேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ ஒரு ஃபேஸ்புக்கோ இல்லை ஒரு வாட்ஸ்அப்போ இல்லை ஒரு இன்ஸ்டா எனிவே எது வேணா இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க. அப்போ இப்போ சப்போஸ் நான் என்னோட நேமை ரிஜிஸ்டர் பண்றேன், என்ன பண்றேன் அப்படின்னா நான் லாகின் ஓப்பன் பண்றேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு என்னோட நேம் ஐம் சிவா. ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர், அதுக்கப்புறம் என்னோட அட்ரஸ், இந்த மாதிரி நான் ரிஜிஸ்டர் பண்றேன். இப்போ நான் இந்த ஃப்ரண்ட் எண்ட்ல ரிஜிஸ்டர் பண்றது என்ன ப்ராசஸ் மூலமா டேட்டா பேஸ்ல வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், ஃப்ரண்ட் எண்ட்ல வாங்குற டீட்டெயில்ஸை எனக்கு ஸ்டோர் பண்றதுக்கு எது ஆகுது, டேட்டா பேஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ அப்போ என்ன ப்ராசஸ் மூலமா ஸ்டோர் ஆகுது அப்படின்னா இந்த டாட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலமா நான் ஃப்ரண்ட் எண்ட்ல கொடுக்குற யூஐல கொடுக்குற என்னோட டேட்டாஸ் வந்து ஸோ டைரக்டா வந்து டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா இந்த 3 ப்ராசஸ்ல? Yes, sir. ஓகே. ஸோ இப்போ இந்த 3 ப்ராசஸ் தான் வந்து எப்படின்னா ஒரு பியூர் மொபைல் அப்ளிகேஷன். ஸோ அப்போ ஃப்ளட்டரை வந்து நீங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆகும், டாட்டை வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆகவும், ஃபயர் பேஸை வந்து ஒரு டேட்டா பேஸாகவும் யூஸ் பண்றீங்க. ஸோ இது 3 கனெக்ட் ஆகுறது தான் ஒரு பியூர் மொபைல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃப்ளட்டர் மட்டும் நல்லா பண்ணுவோம். ஸோ ஃப்ளட்டர் யூஸ் பண்ணிட்டு டைரக்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏபிஐ மூலமா இன்டகிரேட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த டாட் ப்ரோக்ராமிங் வந்து ஜஸ்ட் யூஸ் ஆகும், இந்த ஃபயர் பேஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேஸ் வந்து யூஸ் ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா இப்போ ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு ஸோ ஃப்ரண்ட் எண்ட் சொல்ல போனீங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃப்ரண்ட் எண்ட்ல ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, பைத்தான்ல ஒரு லாங்குவேஜ்ல ஒரு பேக் அண்ட் டெவலப்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லாஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் வந்து காமனா இருக்கும். அப்போ அந்த டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெப் அப்ளிகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது, மொபைல் அப்ளிகேஷனுக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அது எது மூலமா சப்போர்ட் ஆகுது அப்படின்னா இந்த லாஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, ரெஸ்ட் ஏபிஐ. ஸோ ஆல்ரெடி ஒரு டெவலப்மெண்ட் சைடில் ஒரு டெவலப்மெண்ட் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஃப்ளட்டர் மூலமா யூஐ வந்து டிசைன் எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டேட்டா பேஸ்ல இருந்து நமக்கு இந்த ரெஸ்ட் ஏபிஐ இன்டர்கிரேஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ ஏபிஐ மீன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இந்த ரெஸ்ட் ஏபிஐ மூலமா என்ன பண்ணுது அப்படின்னா டேட்டா வந்து நமக்கு வந்து கெட் ஆகுது, ஸோ போஸ்ட் ஆகுது. ஸோ போஸ்ட் மீன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு டேட்டாவை அனுப்புறோம், கெட் மீன் என்ன அப்படின்னா அந்த அனுப்புற டேட்டா வந்து மறுபடியும் நம்ம எடுத்து பார்க்குறோம். ஸோ இதுக்காண்டி தான் என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டையும் இன்டகிரேட் பண்ற ஒரு ப்ராசஸா வந்து இந்த ஏபிஐ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நமக்கு இதுல யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஓகேவா? ஓகே. Okay, sir. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்க. இப்போ இதை நம்ம இதோட ஜஸ்ட் ஒரு ஃபியூச்சர், ஸோ என்ன ஒரு ரோட் மேப் மாதிரி பியூர் மொபைல் ஆப்னா என்ன, ஸோ வித் மொபைல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்றது மாதிரி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ ஃப்ளட்டர் வந்து நம்ம இதுக்கு அப்புறம் சொன்னோம், ஃப்ளட்டர் நம்ம படிச்சிரோம், புதுசான லாங்குவேஜ் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்க ஓப்பன் சோர்ஸ் யூஐ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட், ஸோ கிரியேட் பை கூகுள். இந்த ஃப்ளட்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கதே வந்து கூகுள் தான் கிரியேட் பண்ணியிருக்குது. ஸோ ஃப்ளட்டர் மட்டும் இல்லை, டாட், ஃபயர்பேஸ், ஸோ எல்லாமே வந்து கூகுளோட ப்ராடக்ட் தான். ஸோ அப்போ யூசிங் டெவலப்ஸ் நேட்டிவ் ஆப் லைக் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அப்போ
இது என்னதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா iOS-க்கு யூஸ் ஆகுது, Android யூஸ் ஆகுது. ஸோ யூசிங் டெவலப் நேட்டிவ் ஆப் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. ஏன்னா நேட்டிவ்ல நம்ம வந்து இப்போ iOS மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், Android மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்களா, சிங்கிள் கோட் பேஸ் டு டெவலப் நேட்டிவ் ஆப். ஸோ ஒரு சிங்கிளா ஒரே ஒரு இதுல நம்ம கோட் எழுதுறது. ஸோ எதுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. கிரியேட் அப்ளிகேஷன் ஃபார் மொபைல், ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் வெப்ல பாருங்க டெஸ்க்டாப், விண்டோஸ், மேக், லினக்ஸ் அப்படிங்கிற எல்லா ப்ராசஸ்லயும் நம்மளோட ஃபிளட்டர் வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் இது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 2015ல தான் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட நேம் என்ன வச்சாங்க அப்படின்னா, கோட் நேம் வந்து ஸ்கை அப்படிங்கிற ஒரு நேமா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணா இனிஷியலா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ 2017, 2019, 2020, 2025 வரை ஒவ்வொரு ஃபிளட்டரோட வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் கரண்ட் அப்டேட் என்ன அப்படின்னா 2025ல ஃபிளட்டர்ல வந்து அனிமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படின்னா ஜஸ்ட் ஃபிளட்டரோட ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ ஃபியூச்சர் ஆஃப் ஃபிளட்டர். இப்போ நான் எதுக்காண்டி நான் வந்து ஃபிளட்டரை வந்து சூஸ் பண்றேன், என்ன ஃபியூச்சர் இருக்குது, ஸோ அப்படின்னு நீங்க ஒரு சிலவங்ககிட்ட கேள்வி இருக்கும். ஸோ இதான் நான் இது நேற்று இது நான் இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். கிராஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப்மெண்ட். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்ம்னா டெவலப் பண்ணா இப்போ ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்டோம். ஸோ சிங்கிளா வந்து கோட் யூஸ் பண்றதுனால ரைட் அபவுட் டெப்ளாய் இதை மல்டிபிள் பிளாட்ஃபார்ம். நம்ம எதுல வேணாலும் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அது ஆண்ட்ராய்டு, iOS, வெப், விண்டோஸ், மேக் OS, லினக்ஸ் ஃபார் சிங்கிள் கோட் பேஸ். ஸோ ஒரே ஒரு கோடை எந்த இதுலனாலும் நம்ம டெப்ளாய் பண்றது தான் இதோட ஒரு பெஸ்ட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெப் அண்ட் டெஸ்க்டாப் சப்போர்ட். இன் அடிஷன் மொபைல் ஆப்ஸ் த ஃபிளட்டர் சப்போர்ட் வெப் அண்ட் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன். ஸோ ரெண்டுக்குமே வந்து இது அன்எக்ஸ்பெக்டடா வந்து கண்டிப்பா வந்து சப்போர்ட் ஆகுது. ஸோ அது போக இது லைட் வெயிட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ லைட் வெயிட் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா ப்ராசஸ்ல வந்து ரன் ஆகும்போது வந்து கொஞ்சம் ஹைலி ஸ்பீடா வந்து நம்ம ரீலோட் பண்ணலாம். ஸோ இது ஒரு மெயின் ஃபியூச்சர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுல இல்லாத மாதிரி இப்போ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் வித் ஃபாஸ்ட் ரீலோடு. ஸோ ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது வந்து எனக்கு ஃபாஸ்டா வந்து ரீலோட் ஆகணும். ஸோ நேற்று பேசியிருந்தேன் ரீலோட் அண்ட் ரீஸ்டார்ட் அப்படின்னு ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஸோ ரீலோட்னா என்ன, ரீஸ்டார்ட்னா என்ன? இப்போ நம்ம வந்து இங்க பாருங்க, ஒன் ஆஃப் த ஃபிளட்டர் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ ஒரு 10 பேஜஸ் நம்ம ப்ராசஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்டா நான் ஒரு 10வது பேஜ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு அந்த 10வது பேஜ் மட்டும் ஹாஸ்ட் ரீலோட்னா அந்த ஒரு பேஜ் மட்டும் நான் ரெஃப்ரெஷ் ஆகும். இதே ஹாஸ்ட் ரீஸ்டார்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒன் பை ஒன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன், செகண்ட் ஸ்கிரீன், தேர்ட் ஸ்கிரீன், ஃபோர்த் ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லி 10 ஸ்கிரீன் வர நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதோட மெயின் ஃபியூச்சர் வந்து இந்த 4 ப்ராசஸ் தான். சிங்கிளா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்றோம். வெப் அண்ட் டெஸ்க்டாப் எல்லாத்துலயுமே சப்போர்ட் ஆகுது. ஹாஸ்ட் ரீலோட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. ஹாஸ்ட் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் இதுல யூஸ் பண்றோம். ஸோ இதான் வந்து ஃபிளட்டரோட மெயின் ஃபியூச்சர். இது வேற அட்வான்டேஜஸ் எதுவுமே நமக்கு ஓகே. இதாங்க ஃபிளட்டரோட மெயின் ஃபியூச்சர். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மள வந்து ஸோ ஒரு ஃபிளட்டரோட ஒரு UI தீம் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த தீம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மேல இருக்குது, இந்த கீழே இருக்கிறது, இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் எதுல பார்த்துருப்பீங்க அப்படின்னா ஸோ உங்களோட வாட்ஸ்அப் நீங்க யூஸ் பண்ற எல்லா அப்ளிகேஷன்ஸ்லயும் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி தீம்ஸ் இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ மேல பாருங்க, மேல ஒரு ஸ்கிரீன் வந்து ப்ளூ கலர்ல வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதோட நேம் என்ன அப்படின்னா ஆப் பார். ஸோ மேல உள்ளதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆப் பார் அப்படிங்கிறதான் சொல்றோம். இதே அப்படியே எக்ஸாக்டா வந்து கீழே பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னா மோஸ்ட்லி இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க. இந்த சைட்ல ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும், ஸோ ஒரு சேட் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சேட் இருக்குது. வேற என்ன இருக்குது, ஸோ ஸ்டேட்டஸ் பார்க்குறோம். அதுக்கப்புறம் வந்து குரூப்ஸ் யூஸ் பண்றோம், கால் பண்றோம். இந்த மாதிரி எப்படின்னா நேவிகேஷன். ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம நேவிகேட் பண்றதுனால இதை பாட்டம் நேவிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதே மேல பாருங்க, ஆப் பார்ல எனக்கு ரைட் சைடில் எனக்கு ஒரு ட்ரிபிள் ஸோ மெனு ஐட்டான்ஸ் மாதிரி ஒரு இருக்குது. அது என்னன்னா டிராயர். ஸோ அந்த டிராயர் வந்து நம்ம எதுக்கு டிராயர்னு சொல்றோம் அப்படின்னா டிராயர்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் டிராயர் இருக்குது. ஒன்று வந்து ஓப்பன் டிராயர், இன்னொன்று வந்து எண்ட் டிராயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது மெயினா உள்ள ப்ராசஸ். இந்த டிராயர் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லா பண்றோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம அப்ளிகேஷன்ஸ்ல வந்து மல்டி லெவல் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நிறைய மெனு இருக்குது. இப்போ நம்ம கீழே வச்சிருக்காங்க பாருங்க, இதுல என்ன வச்சிருக்காங்க, ஒன்னுல வந்து ஹோம் ஐக்கான் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேட் ஐக்கான் வச்சிருக்காங்க, ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் வச்சிருக்காங்க, ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஐக்கான் வச்சிருக்காங்க. ஜஸ்ட் இது போக வேற ஏதாச்சும் நிறைய இருக்குது நேவிகேட் பண்ணணும் அப்படின்னா அதை ஃபுல்லா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராயர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில வைப்பாங்க. ஸோ அந்த டிராயர் கேட்டகரி என்ன பண்ணுது அப்படின்னு நான் சொல்றேன் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ஆப்பாருக்கும் பாட்டம் நேவிகேஷனுக்கும் ஸோ சென்டர்ல உள்ளதான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஸோ நம்ம பாடி அப்படின்னு சொல்றோம். பாடி டு டிஸ்பிளே த ஸ்கிரீன் கண்டென்ட். ஸோ இதுல எல்லா ஸ்கிரீனையும் கண்டென்ட் பண்றதுக்காண்டி இதை பாடிங்கிறது யூஸ் பண்றோம். ஸோ இதே இந்த ரைட் சைட்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இந்த சைட்ல இருக்குது.
அதுக்கப்புறம் ப்ரெசிடர் ஃபுட்டர் பட்டன். ஸோ ஃபுட்டரில் வந்து ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் ஓகே அண்ட் கேன்சல் இந்த மாதிரி நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பட்டன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரெசிடர் ஃபுட்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ இதான் ஒரு நார்மலா ஒரு மொபைல் ஆப்போட உள்ள யூஐன்னு சொல்லக்கூடாது. ஸோ ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ராசஸ் மாதிரி இதில் யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் இதை மெயின்லி ஸோ நம்ம மொபைல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பிட்ஜெட்ஸ். ஸோ பிட்ஜெட்டை பொறுத்தவரை எப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் பிட்ஜெட் இருக்குது. ஸோ விட்ஜெட்னா என்ன? ஸோ இது எப்படி சொல்லுவாங்கன்னா விட்ஜெட் ட்ரீன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதனால விட்ஜெட் ட்ரீன்னு சொல்றாங்களா? விட்ஜெட்ஸ்ல வந்து ஸோ நம்ம பில்டிங் பிளாக் யூஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேசிக்ல நம்ம யூஸ் பண்ணும்போது எல்லாமே எல்லாம் யூசேஜா இருக்குது. இதுல மெயின்லி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டூ டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட்னு சொல்றோம் பாத்தீங்களா? இதை ஒன்னதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அண்ட் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் அண்ட் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்டுக்கு உள்ள ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? ஸோ அப்போ நம்ம இதுல என்ன பண்ணுவோம்? இதை வந்து ஸ்டேட்லெஸ் வந்து ஒரு மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸ்டேட்ஃபுல்ல வந்து ஒரு இம்மியூட்டபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ மியூட்டபிள்னா என்ன? மியூட்டபிள்னா நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் நம்ம வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்டேட்லெஸ் மீனிங் மியூட்டபிள் விட்ஜெட். இதுல நம்ம எந்த ஒரு டிசைனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐகான்ஸ் பண்ணிக்கலாம், இமேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கேன், சப்போஸ் இல்லைனா கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபியூச்சர்லாம் எல்லாம் பண்ணும் அப்படின்னா ஸோ ஸ்டேட்லெஸ். ஸோ ஸ்டேட்லெஸ்ல இம்மியூட்டபிள். ஸோ ஸ்டேட்ஃபுல்னா என்ன? மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள்னா என்ன பண்ணும்? எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செக் பாக்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு கம்பல்சரி வேணும், ஸ்லைடர் வேணும், ஃபார்ம் வேணும், லிஸ்ட் வியூ வேணும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். பேசுறது புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இதான் வந்து நம்ம டூ டைப்ஸ் ஆஃப் விட்ஜெட் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இது ஓகே. இது நம்ம போடும்போது உங்களுக்கு என்னன்னு சொல்லி இந்த ஸ்டேட்லெஸ்னா என்ன, ஸ்டேட்ஃபுல்னா என்னன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கும். இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது என்ன அப்படின்னா ஸ்டேட்லெஸ் அப்படின்னா வந்து இது ஒரு இம்மியூட்டபிள் விட்ஜெட், ஸ்டேட்ஃபுல் அப்படின்னா ஒரு இம்மியூட்டபிள். ஸோ இம்மியூட்டபிள் மியூட்டபிள் இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ளதை நான் கோடிங் ரன் பண்ணும்போது தெளிவாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க ஜஸ்ட் வந்து எப்படின்னா ஒன் பை ஒன்னா. ஸோ இப்போ ஒரு ஆப் பார்னா எந்த இருக்குது? ஸோ இந்த ஆப் பார் இந்த இருக்குது பாருங்க, இதை தான் நம்ம ஒரு ஆப் பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இந்த ஆப் பார்ல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவீங்க? ஸோ டைட்டில்ங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க, லீடிங்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க, ஆக்ஷன் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிருக்கீங்க, பேக்ரவுண்ட் கலர், டூல் பார் ஹைட்டு, சென்டர் டைட்டில். ஸோ இதை மட்டும்தான் நீங்க இந்த ஆப் பார் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியில யூஸ் பண்ற ஒரு மெட்டீரியலா இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப் பார்ல இந்த 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மெனு அப்படிங்கிறது. ஸோ இதே இந்த சைட்ல வரணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா லீடிங் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். இந்த லீடிங்னு யூஸ் பண்ணி நம்ம ஐகான்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கார்னர்ல வரும். சப்போஸ் இதே ஆக்ஷன் சொல்லி யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த கார்னர்ல வரும். இல்ல நான் டைட்டில் யூஸ் பண்றேன் அப்படின்னா டைட்டில் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதே இந்த டைட்டில் வந்து நான் சென்டர் கொண்டு போனோம் அப்படின்னா சென்டர் டைட்டில் அப்படிங்கறது ஒரு இது யூஸ் பண்றேன். சப்போஸ் இல்ல எனக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணியாச்சு. இந்த டூல் பார் ஹைட் அப்படின்னா என்னன்னா இந்த கிரே கலர். ஸோ இந்த ஒரு கலர் இருக்கு பாத்தீங்களா? சரி இந்த கலர் வந்து எப்படின்னா எனக்கு வந்து ஆப் பார் வந்து எனக்கு இந்த இவ்வளவு ஹைட்ல வேணும், இல்லைன்னா எனக்கு பாதி வர எனக்கு ஆப் பார் வேணும் அப்படின்னா இந்த டூல் பார் ஹைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இதோட கோடிங் ப்ராசஸ் வந்து இந்த இருக்கு பாருங்க. ஆப் பார்ல டூல் பார் ஹைட் 90, பேக்ரவுண்ட் கலர் ஆரஞ்சு. ஸோ இது வேற கோடு, அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டைட்டில் டெக்ஸ்ட் வந்து டேஷ்போர்ட்னு கொடுத்துருக்கோம். ஸோ சென்டர் டைட்டில் ட்ரூ. இந்த சென்டர் வந்து இந்த வேல்யூ வந்து சென்டர்ல வரணும் அப்படின்னா நம்ம சென்டர் டைட்டில் ட்ரூ அப்படிங்கிற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ லீடிங்ல வித்து பாருங்க ஒரு 50. ஸோ லீடிங்ல ஐகான்ஸ்ல வந்து மெனு அப்படிங்கிற ஒரு ஐகான் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன்ல பாருங்க. ஸோ அதே இதை மறுபடியும் காப்பி பண்ணி ஐகான் பட்டன் ஆன் ப்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் என்ன நோட்டிபிகேஷன் ஒரு இது, அதுக்கப்புறம் சர்ச் அப்படிங்கிற ஒரு ஐகான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் என்னன்னா ஃபிளட்டரோட கோடு. ஸோ இந்த ஆபாருங்கிறது தான் ஃபிளட்டரோட கோடு. ஸோ இதுல எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராசஸும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் எவ்வளோ சொன்னேன் பார்த்தீங்களா, டிராயர்னு சொல்லி ஒன்று சொன்னேன். ஸோ இதை தான் நம்ம வந்து டிராயர் அப்படிங்கிற சொல்லி சொல்றோம். ஸோ டிராயர்னா எப்படின்னா இந்த இதுல பாத்தீங்க பாத்தீங்களா, இதுல இந்த ஐகான்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று ஒரு மொபைல்ல வந்து வியூ ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம டிராயர் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். ஸோ டிராயர்ல யூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் யூசர் அக்கௌண்ட் டிராயர். ஸோ யூசர் அக்கௌண்ட் டிராயர். அப்போ இது மேல உள்ளது யூசர் அக்கௌண்ட் டிராயர். டிராயர் லிஸ்ட் டைல் அப்படின்னா இது ஒன் பை ஒன்னா லிஸ்ட் டைல் இருக்குது. பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த யூஸ் பண்ணியிருக்கோம். கரண்ட் அக்கௌண்ட் பிக்சர் அப்படின்னா இந்த ரோஸ் பெருசா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கரண்ட் அக்கௌண்ட் பிக்சர். இது வந்து அதர் அக்கௌண்ட் பிக்சர். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஸோ நார்மலா இதுலயே பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணிருக்கோம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிராயர்னு சொல்றோம். ஆல்ரெடி ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல வந்து நம்ம ஒரு 3 ஐட்டம்ஸ் இல்லை 4 ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ட்ரா எதுவும் மெனு வருது அப்படின்னா நம்ம இந்த டிராயர் ப்ராசஸ்ல தான் நம்ம இதை யூஸ் பண்ணிருப்போம்.
ஓகேங்களா? ஸோ இதோட கோட் ப்ராசஸ் வந்து இந்த இருக்குது. ஸோ கோடிங் நம்ம நம்ம போடும்போதே நம்ம லைவாவே பார்த்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் உங்களுக்கு என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இந்த ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் எதுக்கு சர்க்கிள் பட்டன்ல யூஸ் ஆகுது? இது வந்து எப்படின்னா எஃப்ஏபி ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இதில் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்றோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் லொகேஷன் யூஸ் பண்றோம். ஸோ லொகேஷன்னா இப்போ எனக்கு ரைட் சைடில் இருக்குது, லெஃப்ட் சைடில் வேணும், எனக்கு டாப்ல வேணும், இல்லை எனக்கு பாட்டம்ல வேணும், இல்லை எனக்கு இந்த லைஸ்ட் இந்த சென்டர்ல வேணும் அப்படின்னா நம்ம அதில் லொகேஷன் கொடுத்து நம்ம அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதான் ஜஸ்ட் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனோட கோடு. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஆன் ப்ரெஸ் யூஸ் பண்றோம். பேக்ரவுண்ட் கலர் சைல்டு ஐகான்ஸ் யூஸ் பண்ணிட்டு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் லொகேஷன் வந்து எண்ட் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்னங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரெசிடர் ஃபுட்டர் பட்டன். எலிவேட்டட் பட்டன் அப்படிங்கிற ஸோ பட்டன்ல வந்து எப்படின்னா ஒரு நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து எலிவேட்டட் பட்டன், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, அவுட்லைன் பட்டன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பட்டன் டைப்ஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ரெசிடர் ஃபுட்டர் பட்டன் தான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஃபுட்டர் பட்டன் யூஸ் பண்றேன். இதுல 2 தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல 3 யூஸ் பண்ணலாம், 4 யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா முடியும். எலிவேட்டட் அப்படின்னு காப்பி பண்ணி நான் மறுபடியும் நான் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இதுல 3 பட்டன் நமக்கு வியூ ஆகும். ஸோ இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரெசிடர் ஃபுட்டர் பட்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பாட்டம் நேவிகேஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ பாட்டம் நேவிகேஷன்ல பாருங்க, பாட்டம் நேவிகேஷன் ஐட்டம் யூஸ் பண்ணலாம். ஆன் ப்ரெஸ்ல வந்து எனக்கு எந்த இடத்துல ட்ரிகர் ஆகணும் கொடுக்கலாம். கரண்ட் ஐட்டம்ஸ். ஸோ எனக்கு இந்த பேஜ் இதுல கரண்ட்ல இருக்கா, இல்லை இது கரண்ட்ல இருக்கா, இதுல கரண்ட்ல இருக்கான்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம்ஸ் கலர்ஸ், அதுக்கப்புறம் அன்செலக்டட். இப்போ ஒன்றும் செலக்டட் ஐட்டம்ஸ் இருக்குன்னா இது செலக்ட்ல இருக்குது, இந்த இது வந்து அன்செலக்ட்ல இருக்குது. ஸோ அதை டிஃப்ரெண்ட் கலர் வேவ்லென்த் யூஸ் பண்ணலாம். அப்போ செலக்டட் லேபிள் ஸ்டைல். இப்போ இதுல ஹோம்னு வச்சிருக்கேன், இந்த லேபிள் ஸ்டைல் வந்து இப்போ எனக்கு ஒயிட்டா மாறணும், இது ரெண்டுமே எனக்கு வந்து பிளாக்கா தான் இருக்கணும் அப்படின்னா செலக்ட் லேபிள் ஸ்டைல் வந்து நம்ம கலர் கொடுத்து யூஸ் பண்ணிப்போம். அது மாதிரி அன்செலக்டட் இதுவும் நம்ம கலர் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாட்டம் நேவிகேஷனோட ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கோட் ப்ராப்பர்ட்டி மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சென்டர். ஸோ சென்டர்ல என்ன பண்றீங்க, இந்த டெக்ஸ்ட் விஜெட். ஸோ டெக்ஸ்ட் விஜெட் இப்போ இந்த வெல்கம் ஆல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஜெட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டெக்ஸ்ட்டுக்கு பாருங்க டிஸ்பிளே த ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன். ஸோ என்ன யூஸ் பண்றேன், இந்த ஹலோ ஃபிளட்டர் யூஸ் பண்ணதுக்கு பதில் ஸோ நான் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், வெல்கம் ஆல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா ஒரு வேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஒரு வேர்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா நம்ம அதில் என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம்? ஸோ கலர் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ணலாம், ஃபாண்டோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபாண்டோட வெயிட்டை வந்து ஜாஸ்தியாக பண்ணலாம் இல்லை கம்மி பண்ணலாம், ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். ஸோ டைம் யூஸ் நியூமண்ட் இல்லாட்டி ஏரியல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாண்டோட ஸ்டைலு. ஸோ ஸ்டைல்னா அந்த ஃபாண்ட் வந்து எனக்கு வந்து இட்டாலிக்கா வேணுமா, போல்டா வேணுமா, இல்லாட்டி எனக்கு வேற எப்படி வேணும். அதுக்கப்புறம் லெட்டர் ஸ்பேஸ், ஒவ்வொரு லெட்டர் கூட ஒரு ஸ்பேஸ். அதுக்கப்புறம் வேர்டு ஸ்பேஸ், ஒவ்வொரு வேர்டுக்கு ஒரு ஸ்பேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெக்கரேஷன் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அண்டர்லைன், ஓவர் லைன், லைன் த்ரோ அப்படிங்கிற டெக்கரேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து டாட், டபுள், ஸோ பார்டர் வைஸ்ல நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா நம்ம வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து எப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா நம்ம ஸ்டைல் வைஸ் எப்படி யூஸ் பண்றோமோ அந்த ஸ்டைல் ப்ராசஸ் வந்து ரிவ்யூ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டினா நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மொபைலில் ஒரு ஜஸ்ட் ஒரு குட்டியாக கட்டம் போடணும் அப்படின்னா அது கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி சொல்றோம். இல்லை நம்ம 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம், ஒன்று கண்டெய்னர் யூஸ் பண்றோம், இன்னொன்று வந்து கார்டு அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அப்போ கண்டெய்னருக்கும் கார்டுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ப்ராசஸ்ல இதுல ஒரு கண்டெய்னர் வியூ ஆகுது, அப்போ என்ன யூஸ் பண்றோம், கலர், மார்ஜின், பேடிங், ஹைட்டு, வித், டெக்கரேஷன். ஸோ கலருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஒரு கலர் யூஸ் பண்றது. மார்ஜின் அப்படின்னா என்னன்னா ஸோ எனக்கு வந்து இந்த பாருங்க இந்த மொபைல்ல இருந்து இந்த ஜஸ்ட் ஒரு கேப் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை வந்து மார்ஜின். ஸோ மார்ஜினுக்கும் பேடிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா மார்ஜினும் 4 ப்ராப்பர்ட்டி, ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம். அதே மாதிரி பேடிங்கும் 4 ப்ராப்பர்ட்டி, ரைட், லெஃப்ட், டாப், பாட்டம். இது ரெண்டுக்கு ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த கண்டெய்னர் எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டா ரைட் சைடு போகணும் அப்படின்னா நான் மார்ஜின் ரைட் யூஸ் பண்ணி 20 யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு கண்டெய்னருக்குள்ள ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் இந்த பிளேஸ்ல இருந்து இந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படின்னா பேடிங்ல நான் லெஃப்ட் யூஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு செட் ஆஃப் கண்டெய்னரே மூவ் ஆகுறது மார்ஜின்ங்கிற ப்ராசஸ்லயும், ஸோ கண்டெய்னர் உள்ள டெக்ஸ்டோ இதோ ஃபார்மோ அது மூவ் ஆகுறது ஒரு பேடிங்கிற ஒரு ப்ராசஸ்லயும் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ ஹைட் நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஹைட் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்றோம், வெயிட் வித் எப்படி இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ டெக்கரேஷன் சொல்ல போனீங்க அப்படின்னா என்ன டெக்கரேஷன்னா இந்த கண்டெய்னரை நம்ம எப்படி டெக்கரேஷன் பண்றோம். ஸோ ஒன்று வந்து இந்த கண்டெய்னர் ஜஸ்ட் லைட்டா அந்த கார்னர் மட்டும் லைட்டா வளைச்சிருக்கோம், அதுக்கு பார்டர் ரேடியஸ் அப்படிங்கறத ஒன்று யூஸ் பண்றோம். இதே இதுல ஜஸ்ட் பார்டர் வந்து நம்ம ஒரு 1 பிக்சல் மாதிரி கொடுத்ததுனால பார்டரோட கலர் யூஸ் பண்ணலாம்.
அதுக்கப்புறம் கலர்னு யூஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸோட ஷேடோ ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு ஷேடோ மாதிரி எனக்கு பேக்ரவுண்ட்ல வேணும் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து கண்டெய்னர் ப்ராப்பர்ட்டில வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா முக்கியமான விஜெட்டு ஸோ ரோ அண்டு காலம். ஸோ ரோ அண்டு காலம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரோவில் வந்து நீங்க வந்து எப்படி ஸோ ரோ விஜெட் வந்து எப்படி யூஸ் ஆகுது. ஸோ அரேஞ்ச். ஹலோ ஹலோ தீபாவளியா பேசுறது கேக்குதா உங்களுக்கு? ஹலோ ப்ரோ. சாரி ப்ரோ பெரிய மைக்கா நோ 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 ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ ரோ விஜெட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரோ விஜெட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்ன ப்ராசஸ்ல இருக்குதுன்னா மெயின் ஆக்சஸ் ஒர்க் ஆகுது. ஸோ கிராஸ் ஆக்சஸும் மெயின்ல ஒர்க் ஆகுது. ஸோ மெயின் ஆக்சஸ் கிராஸ் ஆக்சஸ்ல என்னன்னா ஜஸ்ட் ஒரு அலைன்மெண்ட்டை வந்து நம்ம வந்து மெயின் ஆக்சஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எண்ட்ல வைக்கலாம், சென்டர்ல வைக்கலாம், ஸ்பேஸ் பிட்வீன், ஸ்பேஸ் அரௌண்ட், ஸ்பேஸ் ஈவன்லி. ஸோ இந்த மாதிரி ஒரு மெயின் ஆக்சஸ் விஜெட்டை வந்து ரோல யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க மெயின் ஆக்சஸ் இது வந்து கிராஸ் ஆக்சஸ்ல ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா காலம் விஜெட். ஸோ காலம்ல வந்து இது கிராஸ் ஆக்சஸ் இது வந்து மெயின் ஆக்சஸ் தான் வந்து யூஸ் ஆகுது. எல்லாத்துக்கும் சேம் ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் இதில் இன்க்ளூட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது விஜெட். ஸோ விஜெட்ல வந்து ஒரு இமேஜ் எப்படி நம்ம இன்க்ளூட் பண்றோம். ஸோ டேரக்டா நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்றோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன இமேஜஸ் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இமேஜஸ் ப்ராப்பர்ட்டியில பாருங்க என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஒரு இமேஜ் இன்க்ளூட் பண்றோம். அந்த இமேஜுக்கு வந்து ஹைட் வித் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் யூஸ் பண்றோம். ஸோ வித் அண்ட் ஹைட். அதுக்கப்புறம் ஃபிட். ஸோ ஃபிட்னா பாக்ஸ் ஃபிட் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஃபிட்ல வந்து கண்டெய்ன் யூஸ் பண்ணலாம், கவர் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாக்ஸ் வித் யூஸ் பண்ணலாம், ஃபிட் ஹைட் யூஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஃபிட்ல வந்து நன் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம். அலைன்மெண்ட்னா உங்களுக்கு எந்த சைடு ரைட் சைடா லெஃப்ட் சைடா டாப்பா பாட்டமா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளைட்ல நீங்க கலர் ஏதாச்சும் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிளண்ட் மோடு. ஸோ அந்த மோடு உங்களுக்கு என்ன மோடோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட்டட். ஸோ ரிப்பீட்டட்னா ஒரு இமேஜஸ் வந்து ஒரு இமேஜஸ்க்கு வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ஹைட் வந்து நீங்க 200 வித் 200 கொடுக்குறீங்க. ஆனா அந்த இமேஜோட சைஸ் வந்து 100 மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னா அந்த இமேஜ் வந்து 2 டைம்ஸா வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ சாரி 4 டைம்ஸ் ஆஃப் டிஸ்பிளே ஆகும். அப்போ அதை வந்து எனக்கு ஒரே ஒரு இமேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்னன்னா ரிப்பீட்டட் நோ ரிப்பீட் அப்படின்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ எனக்கு அந்த இமேஜ் வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்பீட்டட் யூஸ் பண்றீங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ கார்டு. கண்டெய்னருக்கு நீங்க எப்படி இன்னும் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்களோ ஸோ அதே சேம் ப்ராப்பர்ட்டி கார்டில் யூஸ் பண்றீங்க. இது ஒரு சின்ன டவுட் என்னன்னா கண்டெய்னர்ல வந்து ஹைட் வித் ஒர்க் ஆகும், கார்டுல வந்து ஹைட் வித் ஒர்க் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல கண்டெய்னர்ல வந்து டெக்கரேஷன் ஒர்க் ஆகும், கார்டுல வந்து டெக்கரேஷன் ஒர்க் ஆகாது. கார்டுல வந்து சேப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி ஒர்க் ஆகும், கண்டெய்னர்ல வந்து சேப் அப்படிங்கிற கேட்டகரி வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷேடோ. ஷேடோங்கிறது எலிவேஷன் யூஸ் பண்ணுவீங்க. நான் கோடிங்கை உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கும் போது உங்களுக்கு நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா தெளிவாகவே இன்னும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஓகேவா? ஸோ ஏன்னா இது உங்களுக்கு நான் இப்போ இதிலே சொன்னேன் அப்படின்னா அது உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எதுவும் சொல்லலை. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ ஸ்டாக் விஜெட். ஸோ ஸ்டாக் விஜெட் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கண்டெய்னருக்கு மேல ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்றோம். சப்போஸ் இப்போ எப்போதுமே பார்த்துருப்பீங்க ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கண்டெய்னரா மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் நெக்ஸ்ட் ஒரு கண்டெய்னர் அப்போ கீழே கீழே வந்துடும். இதே நீங்க ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ற கண்டெய்னர் நெக்ஸ்ட் யூஸ் பண்ற கண்டெய்னர் மேல மேல அப்படியே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுக்காண்டி தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஸ்டாக்ல வந்து நீங்க அலைன்மெண்ட்ல வந்து பொசிஷன் யூஸ் பண்ணுவீங்க, இல்லாட்டி வந்து பொசிஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலஸ் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு லாகின் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு 2 ப்ராசஸ் பண்ணாலே ஸோ டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டில் தான் நம்ம வந்து டேட்டா வந்து இன்க்ளூட் பண்றோம். அதுக்கு என்னெல்லாம் பண்றோம் பாருங்க. டெக்ஸ்ட் ஃபார்ம் ஃபீல்டு. ஸோ டைப்ல வந்து பாருங்க டெக்ஸ்ட் டைப் இருக்குது, இமெயில் அட்ரஸ் டைப் இருக்குது, ஸோ ஃபோன் அப்படின்னு இருக்குது, நம்பர் இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்க டெக்ஸ்ட்டும் ஒர்க் ஆகும், நம்பர்ஸும் ஒர்க் ஆகும். இதே வந்து டைப்ல வந்து இமெயில் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இப்போ அதுல வந்து நீங்க gmail.com அப்படிங்கிற ஒரு ஃபார்மட் போட்டா மட்டும்தான் அந்த வேலிட் வந்து வேலிடா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் இன்புட்ல வந்து டைப்ஸ்ல வந்து ஃபோன். ஸோ ஃபோன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி வந்து ஒரு ஃபோன் நம்பர். ஸோ அதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். நம்பர் அப்படின்னா நம்பர் மட்டும்தான் டைப் பண்ண முடியும். ஸோ இதே இந்த ஃபோன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி வாங்கணும் அப்படின்னா நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவோம். வேற ஏதாச்சும் நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க எனபிள் பண்றது. ஸோ டெக்கரேஷன்ல வந்து பார்டர் வந்து எனபிள் பண்றது, ஃபோக்கஸ் பார்டரு, ப்ரிஃபிக்ஸ் ஐக்கானு, சர்ஃபிக்ஸ் ஐக்கானு இதெல்லாம் என்ன அப்படின்னா உங்களுக்கு சொல்லலாம். இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட் யூஸ் பண்றீங்க, ஒரு பார்டர் வந்து எனபிளா வந்து பிளாக் கலர்ல இருக்குது. ஸோ இதே நான் இமெயில் பாஸ்வேர்டு இருக்குது, நான் இமெயில் ஏதாவது செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ வந்து அது வந்து என்னதுன்னா ஸோ அது எனபிள் பார்டர் நார்மலா பிளாக் கலர் கொடுத்துருக்கேன். இதே ஃபோக்கஸ் நான் இமெயில செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா அது ஃபோக்கஸ் ப்ராசஸ்ல இருக்குது. இப்போ ஃபோக்கஸ் ப்ராசஸ்ல இருந்தால் என்ன கொடுப்போம், அதுக்கு நான் வேற ஒரு டிஃபரன்ஸ் கலர் கொடுப்பேன். இதே ஜஸ்ட் வந்து அது ரைட் சைடில் வந்து எனக்கு ஒரு குட்டியா வந்து இமெயில் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்கணும், பாஸ்வேர்டில் பாஸ்வேர்டு ஒரு ஐக்கான் இருக்கணும் அப்படின்னா அது ரைட் சைடில் இருந்துச்சுன்னா நான் ப்ரிஃபிக்ஸ் யூஸ் பண்றேன்.
லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா சர்ஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்டர் யுவர் இமெயில், என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னன்னா ஹிண்ட் டெக்ஸ்ட். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து நார்மலாக ஹிண்டில் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிரும். ஸோ இதான் ஹிண்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஹிண்ட் ஸ்டைல். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா லேபிள். ஸோ லேபிள்னா இது இமெயிலுங்கிற லேபிள் கொடுத்துருக்கோமா, இல்லாட்டி வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுத்துருக்கோமா, இல்லை யூசர் நேம் கொடுத்துருக்கோமா. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லேபிளோட ஸ்டைல் யூஸ் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டென்ட்டோட பேடிங். ஸோ இப்போ நார்மலாக டிஃபால்ட்டாக வந்து அது எனக்கு அந்த இது ஹைட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா கண்டென்ட் பேடிங் கொடுத்து என்ன பண்ணீங்கன்னா அந்த ஹைட்டை வந்து கம்மி பண்ணிப்பீங்க. ஸோ இது ஒரு மெயின் ப்ராசஸில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டேட்டாவோட டேபிள். ஸோ ஒரு டேபிள் யூஸ் பண்ணும்போது நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டேட்டா டேபிள் விஜெட்ஸை கிரியேட் பண்ணும்போது டேபிள் வந்து ரோ அண்ட் காலம்ஸாக ரெண்டு தான் இருக்குது. அப்போ நான் ஒரு டேட்டா டேபிளை எடுத்துக்கிறேன். அதில் ரோஸ் வந்து நான் 2 ரோ 3 ரோ எடுத்திருக்கேன். காலமும் நான் 3 காலம் எடுத்திருக்கேன். அதில் செல்லும் 3 செல் எடுத்திருக்கேன். ஸோ டேட்டாவோட காலம்னா என்னன்னா இந்த சீரியல் நம்பர், இந்த நேமு, இந்த ஏஜுங்கிறது டேட்டாவோட காலம். ஸோ டேட்டாவோட ரோ அப்படின்னா என்னன்னா 1, 2, 3. ஸோ டேட்டாவோட செல்னா என்னன்னா 1, முத்து, 20. ஸோ இந்த மாதிரி தான் வந்து டேட்டாவோட செல்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம ப்ராசஸ் யூஸ் பண்றோங்க பாருங்க. ஸோ ரோவில் வந்து 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. செல்லில் பாருங்க 1 இருக்குது, முத்து இருக்குது, 20 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ காலம்ல சீரியல் நம்பர், நேமு, ஏஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளட்டரோட ஒரு பேசிக்கான ஒரு டீட்டெயிலான ப்ராசஸ். ஸோ கோடிங்லாம் ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளிஃபையாக தான் இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஃப்ளட்டர் இது நான் பேசுறது வரை உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரிஞ்சுதா? ஹலோ, கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. புரியுது சார். ஓகேப்பா. நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃப்ளட்டரோட இன்ஸ்டாலேஷன் பார்க்குறோம். ஓகேவா? பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். ஓகேப்பா. ஸோ நான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃப்ளட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இதில் ஃப்ளட்டர்னு சொல்லி நான் டைப் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டர் வந்து நான் ஃப்ளட்டரில் வந்து நான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டர் டவுன்லோடு. ஸோ நம்ம ஃப்ளட்டர் டவுன்லோட் அப்படிங்கிற ப்ராசஸில் ஃப்ளட்டர் வந்து நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஃப்ளட்டர் எஸ்டிகே அச்சீவ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ கரண்ட் வெர்ஷனில் ஃப்ளட்டர் ஒரு ஃபைல் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டவுன்லோட் ஆகிற ஃபைல் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் போல. ஸோ இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகுது. இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இது டவுன்லோட் ஆகட்டும். ஆல்ரெடி இதில் டவுன்லோடில் இருக்குது. ஸோ என்னென்ன ப்ராசஸ் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இந்த இதில் ஒரு நிமிஷம் இந்த இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் அன்ஷிப் பண்ணுங்க. ஸோ அன்ஷிப் பண்ணதுக்கப்புறம் எப்படின்னா ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஃப்ளட்டர் ஃபைலை நம்ம அன்ஷிப் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லி இப்படி அன்ஷிப்பாக ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்க, ஃப்ளட்டர் விண்டோஸ் 324 ஃபார் 4 ஸ்டெப்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னா கம்பரஸ் டு சிப் ஃபைல் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறீங்க. இது ஆல்ரெடி சிப் ஃபைலாக இருக்குது, அதனால எக்ஸ்ட்ராக்ட் டு ஆல்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபைலில் டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இதில் பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்த பின்னுங்கிற ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணிட்டு காப்பி பண்ணிட்டு ஸோ இந்த நல்லா கவனிச்சுக்கோங்க இன்ஸ்டாலேஷனில். ஸோ ஃப்ளட்டர் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஃப்ளட்டரில் போயிட்டு இந்த பின் அப்படிங்கிறத டபுள் கிளிக் பண்ணிட்டு
இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நான் காப்பி பண்ணுறேன். ஸோ மேலே வந்து சி யூசர் ஹரி டவுன்லோட் ஃப்ளட்டர் டாட் பின் அப்படிங்கிற ஒரு நேமை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை இப்படி காப்பி பண்ணிட்டு ஸோ சிஸ்டத்தில் வந்துட்டு இதில் வந்து சர்ச் பண்ணுங்க சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இந்த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வந்து செட்டிங்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து வியூ ஆகும். இதில் வந்து என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. ஓகேவா. ஸோ இந்த என்விரான்மெண்டல் வேரியஸ் கிளிக் பண்ணிட்டு மேலே பாத் அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ அதை யோசிக்க வேண்டாம். கீழே பாருங்க சிஸ்டம் வேரியபிள்ஸில் வந்து இந்த பாத் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எடிட் அப்படிங்கிற ஒரு இதை கொடுங்க. ஸோ எடிட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வியூ ஆகும். இதில் வந்து நியூ அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கொடுத்துட்டு நீங்கள் காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. யூசரில் ஹரியில் டவுன்லோடில் ஃப்ளட்டரில் டாட் பின் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து நான் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இதை ஓகே ஓகே கொடுத்துட்டு ஸோ வெளியில் வந்துடலாம். இப்போ நான் அந்த ஃபைலை நான் வேணாம்னு சொல்லலாம் எடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ இங்கே நீங்கள் ஃப்ளட்டரோட இதை வந்து கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு ஸோ வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து கமாண்ட் ப்ரோமோட். கண்ட்ரோல் போனோம்ல கமாண்ட் ப்ரோமோட். ஸோ கமாண்ட் ப்ரோமோட் வந்துட்டு ஃப்ளட்டர் டைப் பண்ணிட்டு ஒரு என்டர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளட்டர் வந்து ஸோ வியூ ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் VOCTOR டாட்டர். ஸோ ஃப்ளட்டர் டாட்டர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபைல் வந்து இம்போர்ட் ஆயிருக்குதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே லிஸ்ட் மாதிரி வியூ ஆகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள ப்ராசஸ் நீங்கள் பாருங்கள். இப்போ ஃப்ளட்டரில் வந்து எனக்கு ஃப்ளட்டர் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. விண்டோஸ் ஆண்ட்ராய்டு ஜஸ்ட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அதுக்கப்புறம் க்ரோம் டிவைஸும் ஓகே ஆயிடுச்சு. இந்த விசுவல் ஸ்டுடியோ வந்து நான் யூஸ் பண்ணுறது இல்லை, அதனால நான் இதை நான் டவுன்லோட் பண்ணல. ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வெர்ஷனும் யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் VS கோட் யூஸ் பண்ணுறேன். கனெக்ஷன் டிவைஸ் நெட்ஒர்க் ரிசோர்ஸ் ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஓகேயா இருக்குது. எனக்கு டூ ப்ராப்பர்ட்டி மட்டும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளட்டரோட ப்ராப்பர்ட்டி வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ற டூல் வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஸோ நம்ம ஒர்க் பண்ற டூல் என்ன, ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு டூல் தானே. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு டூல் வந்து நம்ம டவுன்லோட் பண்றோம். ஸோ இந்த ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராசஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். இந்த இருக்கு பாருங்க டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ மார்க்கெட்டிங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டவுன்லோட் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா. ஆல்ரெடி என்னோட சிஸ்டத்தில் இருக்குது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு எப்போது நார்மலாக ஒரு ஆப்பை நீங்கள் எப்படி வந்து ஸோ இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எல்லாமே நெக்ஸ்ட் ப்ராசஸ் கொடுத்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோட ஒரு டூல் ஓப்பன் ஆகுது. ஓகேவா. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இப்போ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றோம்னா அதில் ஒரு சின்ன சின்ன ப்ராசஸ் மட்டும் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஓகே. ஓகேவா. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு பிளக்கின் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா. இந்த பிளக்கினை ஓப்பன் பண்றீங்க, கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பிளக்கின்ல வந்து இந்த இடத்துல நான் டாட் அப்படிங்கிற ஒரு பிளக்கினும் ஃப்ளட்டர் அப்படிங்கிற ஒரு பிளக்கினும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நான் அப்டேட் பண்றேன். ஸோ அப்போ இதுல வந்து எப்படின்னா எனபிள் அப்படின்னு இருக்கும். ரெண்டு ஆப்ஷனும் டாட்டும் எனபிள் இருக்கணும், ஃப்ளட்டரும் ஆல்ரெடி நார்மலா எப்படின்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு வரல அப்படின்னா ஃப்ளட்டர் சர்ச் பண்ணுங்க. செட்டிங்ஸ் பிளக்கின். ஸோ இந்த ஃப்ளட்டரை வந்து எனபிள் பண்ணியாச்சு. இதுல டிசபிள்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ளட்டர் டாட் ஃப்ளட்டர். ஸோ இதுல நம்ம ரீஸ்டார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா.
ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்காது. நார்மலாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னா எனபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும் இதில். ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஸோ பிளக்கின்ல போய் 2 இன்ஸ்டால் பண்ணீங்களோ நெக்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த எஸ்டிகே மேனேஜர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எஸ்டிகே மேனேஜர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த எஸ்டிகே மேனேஜர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த எஸ்டிகே மேனேஜர்ல பாருங்க இப்போ வந்து எடிட்டர் இருக்குது. ஸோ எடிட்டர்ல வந்து நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எடிட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து கலர் வேணும், இல்லாட்டி இந்த ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து எடிட்டிங்ல வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸோ நாம எஸ்டிகே டூல்ஸ்ல வந்து இந்த மாதிரி எஸ்டிகே டூல்ஸ்ல 3 டூல் இருக்கும். எஸ்டிகே பிளாட்ஃபார்மு, எஸ்டிகே டூலு, எஸ்டிகே அப்டேட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த எஸ்டிகே பிளாட்ஃபார்ம்ல என்ன பண்றோம்னா ஆண்ட்ராய்டு ஏபிஐ 35 ஸோ அந்த ஒரு பிளக்கினை வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்க்குறது தான் முக்கியமான ப்ராசஸ் என்ன அப்படின்னா எஸ்டிகே டூல். இந்த எஸ்டிகே டூல்ல பாருங்க ஃபர்ஸ்ட் எனக்கு இதில் கிளிக் எனபிளா இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்டு. ஸோ பில்டு எதுக்கு இது நம்ம பண்றோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கமாண்ட் லைன் டூலு, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எமுலேட்டர், அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் ஹைப்பர் வெர்ஷன் டிரைவர், அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பிளாட்ஃபார்ம் டூல். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 டூல் வந்து நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இது எல்லாமே என்ன பண்ணீங்கன்னா நீங்க எனபிள் பண்ணிட்டு இந்த இடத்துல ஓகே கொடுத்துட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு எந்த ப்ராசஸுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்ல எனக்கு இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்டு டூல் எதுக்கு நான் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா இப்போ ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்டு டூல் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ நம்ம ஒரு அப்ளிகேஷன் வந்து நமக்கு எல்லாமே டிசைன்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆண்ட்ராய்டு இதை நம்ம பில்டு பண்றதுக்காண்டி. ஸோ பில்டு அப்படிங்கிறது என்ன, ஒரு ஏபிகே ஃபைல் நம்ம மொபைல்ல வந்து அந்த டிசைனை வந்து ரன் பண்றதுக்காண்டி ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்டு டூல் அப்படிங்கிறத நம்ம எனபிள் பண்றோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கமெண்ட் லைன் டூல். சப்போஸ் நம்ம நிறைய கோடு வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்போம், எனக்கு இந்த கோடு இந்த பர்டிகுலரா இந்த இடத்துல எனக்கு வந்து வேணாம், இல்லாட்டி எனக்கு ஒர்க் ஆக வேணாம் அப்படின்னா நம்ம அதை வந்து கமெண்ட் பண்றதுக்காண்டி அந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கமெண்ட் லைன் டூல் அப்படிங்கிறது லேட்டஸ்ட் வெர்ஷன்ல வந்து யூஸ் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு எமுலேட்டர். ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் எதுக்குன்னா நம்ம கோடை ரன் பண்ணும்போது நமக்கு ரைட் சைட்லயோ இல்லை லெஃப்ட் சைட்லயோ ஒரு எமுலேட்டர் வந்து ஒரு மொபைல் டிவைஸ் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் நம்ம ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்றோம். ஸோ எமுலேட்டர்லேயே வந்து எனக்கு எல்லா மொபைலும் நேற்று நீங்க கேட்டது மாதிரி எனக்கு ஒரு மொபைல்ல மட்டும்தான் வியூ ஆகுமா, இல்லை எல்லா மொபைல்லையும் இதே எல்லா டிசைன்லயும் ஒர்க் ஆகணும். ஸோ அதுக்காண்டி அது ஹைபர் வெர்ஷன் டிவைடர் வந்து யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே டூல் வந்து ஸோ நம்ம டேட்டாஸ் வந்து நமக்கு எஸ்டிகேல வந்து நமக்கு கோடா ப்ரிப்பேர் ஆகிறதுக்காண்டி நம்ம எஸ்டிகே டூல்ஸ் அப்படிங்கிறத ஒன்று யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா எல்லாத்துக்குமே நான் ஓகே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை மட்டும் தான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ எதுல எம்டியா இருக்குதோ இந்த இடத்துல பாருங்க ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிளஸ் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டிவைஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல வந்துட்டேன், இதுல போயிட்டு நான் இந்த பிளஸ்ஸை கிளிக் பண்றேன். கிரியேட் வெர்ச்சுவல் டிவைஸ், ஏன்னா எனக்கு எந்த டிவைஸும் இது இருக்காது, இதான் எமுலேட்டர் டிவைஸ் அப்படிங்கிறது. அப்போ கிரியேட் வெர்ச்சுவல் டிவைஸ் நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மொபைல்ல வந்து உங்களுக்கு என்ன சைஸ் மொபைல்லாம் உண்டோ ஸோ அவ்வளோ மொபைலும் உங்களுக்கு வந்து இதுல வியூ ஆகும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்கு, எனக்கு இப்போ இந்த 8 Pro பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுல வந்து இந்த ஆர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா ஆண்ட்ராய்டில். ஸோ இதை ஒன்றை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால இருக்குது, இல்லைனா இந்த ஆருங்கிற ஒரு இந்த வெண்ணிலா ப்ராப்பர்ட்டி இல்லை கூகுள் பே மாதிரி வரும். ஸோ அதை மட்டும் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் இந்த ஏவிடி என்ன பண்றேன் அப்படின்னா ஏவிடியை வந்து நான் ஃபினிஷ் பண்றேன். ஸோ அப்போ இங்க பாருங்க இந்த ஏவிடி இங்கே வந்துருச்சு பாருங்க. ஆண்ட்ராய்ட் ப்ரோ 80K இப்போ வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது 30 யூஸ் பண்ணேன், இப்போ 30.2 அப்படிங்கிற ஒரு புதுசா ஒரு இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ டைரக்டா நம்மளோட மொபைல நீங்க கையில வச்சிருக்கீங்களா, நீ யூஸ் பண்ற மொபைல வந்து கனெக்ட் பண்ணி ஸோ வைஃபை மூலமா நம்ம இங்க போடுற கோடோட டிசைனை வந்து நம்மளோட மொபைல்ல வந்து வியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு நம்ம மொபைல் போயிட்டு நம்ம மொபைல்ல டெவலப்பர் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு செட்டிங்ல, அந்த டெவலப்பர் மோட ஆன் பண்ணிட்டு இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்மளோட மொபைலும் இந்த டிவைஸும் வந்து கனெக்ட்ல ஆயிரும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ நம்ம சப்போஸ் நான் வந்து குரோம்லாம் யூஸ் பண்றேன், எனக்கு டைரக்டா எனக்கு எமுலேட்டர் ரன் ஆக மாட்டேங்குது, சப்போஸ் இது ரன் ஆகல எனக்கு எமுலேட்டர்ல வந்து எரர் வருது அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபைல் போட்டுட்டு நீங்க வந்து இதை குரோம் வச்சுட்டு நீங்க இந்த ஃபைலை வந்து நீங்க ரன் பண்ணலாம். இல்லாட்டி எட்ஜி விண்டோஸ் ஸோ மேக்ஸிமம் குரோம் வச்சு ரன் பண்ணுங்க.
அதுக்கப்புறம் நீங்க இந்த மொபைல் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் டிவைஸ் இங்க காமிக்கும். இதே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாலும் இந்த ஒய்ஃபை டிவைஸ் வந்து இங்க காமிக்கும். ஸோ அப்போ நீங்க எதுல ரன் பண்றீங்களோ அந்த ரன் பண்ற ப்ராசஸ் காண்டி நம்ம இதை வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா, இது வந்து ஹாஸ்ட் ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த இடத்துல நம்ம ப்ராஜெக்ட் ஃபைல் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா ஹாஸ்ட் ரீலோட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு கண்டினியூட்டிவா வரணும் அப்படின்னா ஹாஸ்ட் ரீஸ்டார்ட், இது ஹாஸ்ட் வந்து ரீலோட் அப்படிங்கிறது மாதிரி இதை யூஸ் பண்றோம். ஸோ இவ்வளவுதான் ஃபிளட்டரோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ங்கிறது இவ்வளவுதான். ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் நல்ல நெட்வொர்க் இருக்கிற ஏரியால வச்சு இந்த ஃபிளட்டரோட இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து நீங்க பண்ணுங்க. ஸோ அதுல எந்த டவுட் இருந்தாலும் எனி டவுட் இருந்தாலும் என்ன நீங்க கேட்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து எல்லாமே நீங்க முடிச்சிட்டீங்க, டைரக்டா போயிட்டு இப்படி ஒரு வியூ வந்துச்சு அப்படின்னா எப்போதுமே நியூ வந்துச்சு அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிடாதீங்க. இந்த ஃபைல்ல நியூல போயிட்டு நியூ ஃபிளட்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ஃபிளட்டர் ப்ராஜெக்ட்ல வந்து ஜாவா இருக்குது, காட்லின் இருக்குது, ரோ இருக்குது, எம்டி ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்றது ஃபிளட்டர் தான் யூஸ் பண்றேன். ஸோ அதனால ஃபிளட்டரை சூஸ் பண்ணிட்டு இது என்ன அப்படின்னா ஒரு எஸ்டிகே பாத் வந்து ஃபிளட்டர்ல இருந்து ஒரு பின் ஃபைல் காப்பி பண்ணி போட்டீங்க பாத்தீங்களா, அந்த பாத் வந்து இதுல நான் ஆல்ரெடி இருக்கிறதுனால வியூ ஆகுது. இல்லைன்னா நீங்க எந்த இடத்துல அதை ஸ்டோர் பண்ணிருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வரணும். இங்க பாருங்க, நான் காப்பி பண்ணி பாஸ்றது விர்ச்சுவல் என்வரன்மெண்ட் டிவைஸ்ல கொண்டு போட்டேன் பாருங்க. சில இருந்து யூசர்ல ஹரியில டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல ஃபிளட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்னு கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணது வந்து நியூ ப்ராஜெக்ட் இல்லை, நியூ ஃபிளட்டர் ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராஜெக்டோட நேம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஸோ வெல்கம் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா இது ப்ராஜெக்டோட நேம். ஸோ இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ இதான் நம்ம சொன்னது பிளாட்ஃபார்ம் பாருங்க. எனக்கு ஆண்ட்ராய்டில் மட்டும் சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா நான் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிடுவேன். இல்லை எனக்கு எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா நான் எல்லாத்தையுமே எனபிள் பண்ணிக்கிறேன். ஸோ எனபிள் பண்ணிட்டு கிரியேட் அப்படின்னு சொல்லி நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இன்னொன்று கிரியேட் ஆகும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால அது வரல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேணாம். நெட்ஒர்க்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாகவே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகல, இன்னும் டைம் ஆகுது. சரி, ஸோ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ப்ராசஸில் ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்டோட வியூவை பாருங்க. ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு, லினக்ஸ் எல்லாமே இது யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ இங்கே பாருங்க, இது வந்து ஆண்ட்ராய்டோட ஃபைலு. ஸோ அப்போ இதில் வந்து ஆண்ட்ராய்டு மட்டும் ஆண்ட்ராய்டோட ஃபைல் வந்து ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளேயே நமக்கு பில்டு எல்லாமே யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாருங்க விண்டோஸ், ஸோ வெப், மேக் ஓஎஸ், ஓகேவா? ஸோ ஐஓஎஸ். அப்போ ஆண்ட்ராய்டு ஃபைலும் இருக்குது, ஐஓஎஸ் ஃபைலும் இருக்குது. இது பாருங்க ஆண்ட்ராய்டு ஃபைலு, இது ஐஓஎஸ் ஃபைலு, இது வந்து லினக்ஸோட ஃபைலு, இது மேக் ஓஎஸோட ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்போட ஃபைலு, விண்டோஸோட ஃபைலு. ஸோ இதுக்கெல்லாம் காமனாக இருக்கிறது தான் இந்த லைப்ரரி அப்படிங்கிற ஃபைலு. இந்த லைப்ரரி ஃபைல் கூட தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்டான கோடு வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த லைப்ரரி ஃபைல்ல இருந்து என்ன பண்ணுதுன்னா இதுல இருந்து தான் நமக்கு எல்லா ப்ராசஸ்க்கும் வந்து கோடு வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ அது ஆண்ட்ராய்டா இருந்தாலும் சரி, ஐஓஎஸ்ஸா இருந்தாலும் சரி, லினக்ஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி மேக்கா இருந்தாலும் சரி. ஸோ அப்போ நம்மளோட காமன் ஃபைல் அப்படின்னா லைப்ரரி ஃபைல். அப்போ அதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்றது, இப்போ நான் அசட்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன், அதுல ஒரு இமேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அசட்ல ஒரு இமேஜஸ்ங்கிறத நான் ஒரு ஃபோல்டரா வச்சு நானே கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரீட்மி ஃபைல் கண்டிப்பா இருக்கணும். இது வந்து எப்படின்னா பப்ஸ்பெக் யாமல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இந்த பப்ஸ்பெக் யாமல்னா என்னன்னா
நம்ம கூகுள்ல உள்ள கூகுள்ல உள்ள பேக்கேஜஸ் வந்து நம்ம இதுல தான் வந்து என்னன்னா இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன வேணும்? இப்போ எனக்கு கூப்பர்டிக் ஐகான்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஐகான்ல ஒரு லோகோ மாதிரி வேணும் அப்படின்னா அது யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்டோன் ரெஸ்பான்ஸ் ஐகான் யூஸ் பண்றது. பின்புட். ஸோ பின்புட்னா நீங்க பார்த்திருப்பீங்க. என்னன்னா இப்போ லாகின் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் ஒரு ஓடிபி வெரிஃபிகேஷன் இல்லாட்டி ஒரு ஓடிபி ஆதென்டிகேஷன் அப்படி ஏதோ வச்சோம் அப்படின்னா அந்த ஓடிபி ஆதென்டிகேஷன்ல வந்து குட்டி குட்டியா பாக்ஸ் வந்து 4 பின் பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி இதை போய் நம்ம இங்க இருந்து எடுத்து வருவோம். ஸோ இது எங்க போய் எடுக்கணும்? அப்ப இதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இம்போர்ட் என்னது பப்கேட் அப்படி கொடுப்போம், இல்லாட்டி பப்கேட் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஸோ அதுக்கு முன்னால இமேஜஸ் வந்து எல்லாமே அப்படின்னா இப்படி ஹிடன்ல தான் இருக்கும். ஸோ அப்ப நான் எனக்கு இமேஜஸ் நான் ஆட் பண்றேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டுல இமேஜ்ங்கிற ஃபோல்டர்ல லோகோ அப்படின்னு இருக்குது. அப்ப நான் அசட்டுங்கிறத என்ன பண்றேன் எனபிள் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுல இமேஜ், ஏன்னா ஆண்ட்ராய்டு இமேஜ்ங்கிறது ஃபோல்டர். இதுக்கப்புறம் நீங்க எத்தனை இமேஜஸ்னாலும் இந்த இமேஜஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள தான் போடுவீங்க. அப்ப நான் ஒண்ணுக்கும் பர்டிகுலரா இந்த இடத்துல போய் நான் லோகோ டாட் டிஎன்ஜி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ நான் இமேஜை வந்து இதுல நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். ஆனா யூஸ் பண்ணும்போது ஆண்ட்ராய்டு இமேஜ் எனக்கு பர்டிகுலர் என்ன இமேஜோ அதை நான் கோடிங் இருக்க இடத்துல வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது மட்டும் இல்லாம ஃபாண்ட். ஸோ ஒரு ஃபாண்ட் வந்து இப்போ எல்லாருமே ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து பில்டு பண்றீங்க. அந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரை அப்படின்னா உங்களோட மொபைல்ல ஒரு வியூவாகவும் என்னோட மொபைல்ல ஒரு வியூவா இருந்தா ஃபாண்ட் சைஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து செட் ஆகாது. ஸோ அப்போ எல்லாரும் மொபைல்லையும் பார்க்கும்போது என்னன்னா அந்த அப்ளிகேஷனோட ஸோ ஃபாண்ட் ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதுல வந்து ஃபாண்ட் ஸ்டைல். ஸோ நம்ம ஒரு ஃபாண்ட் டவுன்லோட் பண்ணிட்டு வந்து அந்த ஃபாண்டை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபாண்டோட ஸ்டைல் இப்படிதான் இருக்கும். நம்ம இதை தான் நாம தான் வந்து எனபிள் பண்ணணும். வேணும்னா எனபிள் பண்ணிப்போம், வேணாம்னா டிசபிளாவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராசஸ் மூலமா தான் நம்ம எல்லா அப்ளிகேஷன்ஸும் வந்து ஸோ கூகுள் மூலமா நம்ம பில்டு பண்ணி எடுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நீங்க கேட்கலாம் இந்த பேக்கேஜ்லாம் எங்க இருக்குது, எங்க இருந்து கிடைக்குது, ஸோ அப்படிங்கிற மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பவும் பாருங்க நான் ஃபயர்பேஸ் அப்படிங்கிறதையும் ஃபிளட்டர் அப்படிங்கிறதையும் கூகுள்ல தான் டவுன்லோட் பண்ணேன். ஆண்ட்ராய்டு ஸ்டோரியும் கூகுள்ல தான் டவுன்லோட் பண்ணேன். டாட் டிப் அப்படின்னு சொல்லி ஒரு 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 வெப்சைட் இருக்குது. இந்த பப் டாட் டிப்ல இந்த பப் டாட் டிப் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு கூகுள் வந்து ப்ரொவைட் பண்ற பேக்கேஜ். ஸோ ஃபிளட்டர் டாட்டை பத்தி எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்ல இருக்குது. ஒரு பேக்கேஜ்னா என்ன? இப்போ எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு என்ன வேணும் அப்படின்னா ஒரு இமேஜ் பிக்கர் வேணும்னு வச்சுக்கோங்க. ஸோ இமேஜ் மட்டும் அடிச்சோம்னா எனக்கு இமேஜ்ல என்ன பேக்கேஜ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ கேப்ஸ் நெட்வொர்க் இமேஜ் எப்படி இருக்குது, இமேஜ் பிக்கர் எப்படி இருக்குது, ஃபிளட்டர் நேட்டிவ் கிளாஸ் எப்படி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கேமரா ஓப்பன் ஆகுது. இப்போ நான் ஒரு அப்ளிகேஷன்ல வந்து என்னோட அப்ளிகேஷன்ல வந்து கேமரா ஓப்பன் ஆகணும், இல்லாட்டி எனக்கு வந்து ஒரு போட்டோ அப்லோட் பண்ணணும். அந்த போட்டோ வந்து ஒன்று கரண்ட் கேமரால இருந்து எடுத்ததா இருக்கணும், இல்லாட்டி என்னோட கேலரியில இருந்து ஓப்பன் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பர்மிஷன் யூஸ் பண்றோம், என்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்றோம், ஸோ அப்படிங்கிறது எல்லா ப்ராசஸும் எப்படின்னா நமக்கு வந்து கூகுள் தான் நமக்கு ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ப்ரொவைட் பண்ணதுனால நம்ம இங்க இருந்தா என்ன பண்றோம் அப்படின்னா இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு போயிட்டு இப்போ அதை ஒண்ணுமே பண்ணல. ஸோ இதை நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு என்னோட ஃபிளட்டர் ப்ராஜெக்ட்ல வரேன். சரி, ஃபிளட்டர் ப்ராஜெக்ட் வரேன். ஸோ ஃபிளட்டர் ப்ராஜெக்ட்ல இந்த இடத்துல வந்து இதை பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா பப்கெட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஸோ பப்கெட் கொடுத்தேன் அப்படின்னா இது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ இது வந்து ரிவர்ஸ்ல இருந்து டிபெண்டன்சி மூலமா வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ அப்போ டவுன்லோட் ஆகும் அந்த பேக்கேஜ். இங்க பாருங்க டவுன்லோட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி வந்து பாருங்க. இந்த பேக்கேஜ் ஃபுல்லா டவுன்லோட் ஆகி இதோட ஸ்டேட்டஸ் கோட் வந்து 0 அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சரி இந்த பேக்கேஜ் வந்து கரெக்டா டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இல்ல சப்போஸ் 1 2 அப்படிங்கிற மாதிரி எரர் கோட் காமிச்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு டைம் ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஒன்று பப் அப்கிரேட் கொடுப்போம், இல்லாட்டி பப் கெட் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதை பேசுனது வரை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதா? ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா நீங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்து நெட்வொர்க் இருக்கிற ஏரியால பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாகவும் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வந்து கண்டிப்பா கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல போனா இதுல உள்ள இதுல ஃபுல்லா உங்களுக்கு நான் யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ இதுல பிளக்கிங் இதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு எல்லா ப்ராசஸ் நீங்க சப்போஸ் இல்ல நான் வந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மட்டும் போடுறேன் அப்படின்னா நீங்க ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க வந்து எனபிள் பண்ண வேணாம். நார்மலாவே நீங்க டிசேபிள் பண்ணி ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நீங்க எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆண்ட்ராய்டு ஃபைல் வந்து நார்மலா காமனா உள்ள ஃபைலு. இப்போ அசெட் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபோல்டர் கிரியேட் பண்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்போ இந்த ஃபைலுக்கு தான் நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு ஸோ நியூ ஃபோல்டர்ல வந்து டைரக்டரியில் என்ன பண்றீங்க அப்படின்னா ஸோ ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாண்டுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். இப்போ இந்த ஃபாண்டுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னொரு வந்து டாட் ஃபைல் யூஸ் பண்றீங்க, இல்லாட்டி ஒரு டைரக்டரி யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஃபாண்டுக்கு வந்து
சரி, ஃபாண்டுக்கு வந்து என்ன நேம் ஸ்டைல் வைக்க போறீங்க? ஓகே, ஃபாண்டுக்கு வந்து இப்போ இன்னொரு ஒரு ஃபோல்டர் சிவா அப்படின்னு யூஸ் பண்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஃபாண்டுக்குள்ள அந்த சிவாங்கிற ஃபோல்டர் வந்து லிங்க் ஆயிடும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இந்த லைப்ரரி ஃபைலுக்குள்ள கிரியேட் ஆகிற எல்லா ஃபைலுமே எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா இதுல டைரக்ட்லி கிரியேட் பண்ணிடக்கூடாது. ஸோ இதுல நார்மலா நீங்க நியூ கொடுத்துட்டு இது வந்து டாட் ஃபைலா கிரியேட் பண்றீங்க. ஸோ டாட் ஃபைலா கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு பின்னால் வந்து டாட்னு வந்துடும். இப்போ நான் ஒரு நேம் கிரியேட் பண்றேன். ஸோ சிவான்னு கிரியேட் பண்ணி என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு சிவா டாட் அப்படிங்கிறது டாட் ஃபைலா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அப்போ நான் டைரக்டரிங்கிறது எதுக்கு ஒரு ஃபோல்டருக்கு மட்டும் யூஸ் பண்றோம். டாட் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஸோ நம்ம அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் பண்றதுக்காண்டி நம்ம டாட் ஃபைல் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஹலோ, கேக்குதா? கேக்குது சார். ஓகே. ஓகே.